நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாட்டு பண்ணைக்கும் நம்ம தேவையான உபகரணங்கள் என்ன மாதிரி உபகரணங்கள் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோங்க. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். மிஷின் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஓகே. இந்த மிஷின் என்னங்கிறது கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. ஸோ நம்மகிட்ட மாட்டு பண்ணைக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் மாட்டு பண்ணைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளே தீவனம் தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வரைசர்னா அரிசி, கோதுமை, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு அதெல்லாம் பவுடராக பண்ணி பண்ணுறதுக்கானது இயந்திரம் தான் இது பல்வரைசர்னு சொல்லுவோம். இது ட்ரையாக எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் புளியங்கொட்டை வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கருக்கா தவிடுமே இதில் நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த கருக்கா தவிடு அரைக்கிற மாதிரி கூட இந்த மாதிரி மிஷினை பயன்படுத்துகிறோம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இது கவுக்கு கவு ஸ்விங் ப்ரஷ்ன்னு சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக் ஸ்விங் ப்ரஷ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு நம்ம ஒரு 10-20 மாடு வச்சிருந்தாலே நம்ம ஓப்பனாக வைக்கிறோன்னா இது ரொட்டேட் பண்ணி அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். மாட்டுக்கு எப்போல்லாம் அதுக்கு தேவைப்படுது, இல்லை தானே அது சுத்தப்படுத்திக்கிற மாதிரி நம்ம ஸ்கின்னில் உள்ள பூச்சி அதெல்லாம் அப்போ தேவையில்லாத அந்த ரோமங்கள் முடியலாம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதை அதுவே க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி உள்ள ப்ரஷ் இது. ஸோ அந்த மாதிரி தான் இது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, இது மினி ரைஸ் மில் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல் பாரம்பரிய நெல் அப்படி இருக்கோ நம்ம பண்ணிக்கிறோம். அதை போட்டிங்கன்னா அப்படின்னா அது நெல் தனியாக, தவிடு தனியாக, உமி தனியாக வந்துடும், உங்களுக்கு நோய் தனியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி இயந்திரம் தான் இது. டைரி ஃபேனு, மாட்டு பண்ணைக்கு தேவையான டைரி ஃபேன் இது 4.5 4.5 அந்த மாதிரி வரக்கூடியது. ஒரு 1.5 HP மோட்டரில் ஓடக்கூடியதுங்க. இது ஒரு ஃபேன் வச்சாலே போதுமானது. ஸோ அந்த மாதிரி அது வரக்கூடியதான் இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது கோவா மேக்கிங் மிஷின். பால் நம்ம பால் கறந்தாச்சு, அந்த பாலை நம்மளே அப்படியே காய்ச்சி பண்ணுறது, காய்ச்சிக்கலாம். அதே மாதிரி நெய் காய்ச்சிறது, மீன் க்ரீம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை காய்ச்சறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். மூணாவதாக கோவா மேக்கிங், கோவாவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள இயந்திரமும் நம்மக்கிட்ட இருக்குது. என்டையராக அதுக்கான தேவையான எல்லா இயந்திரமும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே. இது சார், ஸோ இது அனிமல் லிஃப்டிங் மிஷின். அதாவது மாடு நடக்க முடியாமல் வருத்திடுச்சு அப்படின்னா அதை நம்ம தூக்கி நிறுத்துறதுக்கான லிஃப்டிங் மிஷின் சொல்லுவோம். ஸோ அதுவும் நமக்கு இருக்குது. அப்போது நம்ம மாட்டு பண்ணைக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த அனலைசரு, இந்த மாதிரி கோவா மேக்கிங் மிஷினு. ஸோ எல்லா ஐட்டமும் நமக்கு இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது தகவல் உங்களுக்கு நாங்கள் தரோம். நம்ம இன்ஸ்டா பேஜில் இப்போ சார் சொன்ன இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அவங்களை அணுகுங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணுறேன். அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சேவா. நன்றி, வணக்கம்.